அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வியாழக்கிழமையுடைய காலை வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய நாள். அது என்னங்க வியாழக்கிழமை சிந்திக்கணுமா? மற்ற நாள்ல சிந்திக்க கூடாதா? எல்லா நாளும் சிந்திக்கணும். வியாழக்கிழமை மூச்சு எப்படி ஓடணும்ன்றது சிந்திக்கணும். வியாழக்கிழமை சுவாசம் தேய்பிறை தேய்பிறை சுவாசம் எப்படி இருக்கணும்? வலது பக்கம் மூச்சு ஓடணும், இடது பக்கம் இடது பக்கம் அடைச்சிருக்கணும், வலது பக்கம் ஃப்ரீயா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். நல்ல ஃப்ரீயா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப நம்ம உலகம் தோன்றியிருந்து மனிதன் எப்ப தோன்றினான்றது இன்னைக்கு வரணும் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சாங்க. நம்ம முன்னோர்கள் எப்ப எப்ப எது வழியா எப்படி பிறந்தான்னு அன்னைக்கே அத்து வேறு ஆணி வேறிய தொல்காப்பியத்துல பிரிச்சு வச்சுட்டாங்க. தொல்காப்பியத்துல பிரிச்சே கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க எல்லாம் மூச்சை கவனிங்க, 2 நிமிஷம் நான் சொல்றதை அப்படியே கேட்டுக்கோங்க, மூச்சை கவனிச்சுட்டே கேட்டுக்கோங்க. மூச்சு கவனிக்கிறதா? அது எப்படிங்க ஐயா மூச்சை கவனிக்கிறது? மூச்சு மெதுவா இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க, கண்ணை மூடி மூச்சை கவனிச்சா உங்க ஆற்றல் எனர்ஜி ஸ்டாக் ஆகும். கண்ணை திறந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு மூச்சை கவனிச்சா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பேசிட்டே மூச்சு கவனிச்சாலும் சரி, மந்திரத்தை சொல்லிட்டே மூச்சு கவனிச்சாலும் சரி, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீராம ஜெயம், ஓம் ஸ்ரீராம ஜெயம், ஓம் ஸ்ரீராம ஜெயம். என்ன சொன்னாலும் வாய் வழியா கண்ணை திறந்துட்டு சொன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். மனசுக்குள்ளேயே சொன்னா எனர்ஜி ஸ்டாக் ஆகும். அப்ப வாய் விட்டு சொல்லக்கூடாதுங்களா என் மந்திரம்? அதுக்காக நான் அப்படி சொல்லலை. வாய் விட்டு சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. வாய் விட்டு சொல்லுங்க மந்திரத்தை, கண்ணை மூடி சொல்லுங்க, எனர்ஜி கொஞ்சமாவது ஸ்டாக் ஆகும். இப்ப தொல்காப்பியத்தில் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். இது தெரியாதாயா எங்களுக்கு? பிறந்தன பிறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்து மறந்தும், மறந்தும் உணர்ந்தும், உணர்ந்தது மறக்கும், மறந்தது உணரும், உணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். என்னது? உணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அறிந்தியது மலமாம். இங்கதான் நம்ம சிந்திக்கணும். அறிந்தியது மனமாம், புனைந்தன பழுக்காம், விருப்பன வெறுக்கும், வெறுப்பன விரும்பும். இதை நாம தெரிஞ்சுக்கணும். இத தெரியாம அண்டத்துல பிண்டத்துலன்னு சொல்லிட்டு, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், இறந்தன கண்டிப்பா பிறந்தன கண்டிப்பா இறந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் நல்லா இறக்கம். மகராசா எப்பப்பா வர்ற நீ, என்னையா பண்ற நீ? யம தர்மம் நம்மளை கேட்கணும்.
யம தர்மம் வந்து உன்னை சாட்டை விட்டு இழுத்துட்டு போயிடக்கூடாது. தூங்கிட்டு இருக்க போயிட்டார். தூங்கிட்டு இருக்க போயிட்டார். இப்பதான் பார்த்தேன் போயிட்டார். இப்படி என்னெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இறக்க செல்லுகின்றேன். எல்லோருக்கும் என்ன நம்ம வரவேற்பு விழாவுக்கு வருக வருகன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது மாற இறக்கிறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு நான் இறக்க செல்லுகின்றேன், நமஸ்காரம். நான் இறக்க செல்லுகின்றேன், நமஸ்காரம். ஐயா, நான் போகின்றேன், என்னுடைய பரமனிடம் நான் செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் நான் சிவனோடு சிவனாக ஐக்கியமாகின்றேன் என்று சொல்லுவதுதான் இறப்பு. நோய் இல்லாமல் நொடியில்லாமல் இறப்பதுதான் இறப்பு. அதுதான் பிறந்தன இறக்கும். பிறந்தன இறக்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி இறக்கணும்? நல்லபடியா இறக்கணும். அந்த நல்லபடியா இறக்கிறதுக்கு நல்லன வழி காட்டுறதுக்கு தான் இந்த சர யோக நாசி மருத்துவம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? முதல் சுவாசத்தை சரியான முறையில இயக்க வைக்கிறோம். சரியான முறையில நாசி இயங்கினாதான் யம தர்மராஜா நம்மளை கூப்பிடுவார். இல்லைன்னா அவரு தூக்கி அடிச்சிட்டு போயிடுவார். அதனால நம்ம யோக தண்டத்தை வச்சு கண்டிப்பா சரத்தை மாத்தி, சரத்தை கண்டிப்பா நம்ம மாத்தியே தீரணும். இந்த காலத்துல இது ஓடணும்னா அப்படிதான் ஓடணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட்ல இருக்க கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப போர் அறிகுறிகள் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸை நம்ம பாதுகாக்கணும். அவர் எனக்கு தெரியும், பெரிய மினிஸ்டர் எனக்கு தெரியும், நம்ம ஆன் தி இந்த ரோட்டில் போகக்கூடாது, நான் போவேன்ட்டு போனீங்கன்னா அது தப்பு. என்னதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். அப்பதான் தவறு வராது. சட்ட திட்டங்களை மதிக்காம நடந்தா தவறு வரும். நம்ம தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இந்த தண்டனை நம்ம உடம்புக்கு நம்ம செய்யாத தண்டனை மூச்சு சரியா ஓடாது. அப்போ வலது மூச்சு இன்னைக்கு ஓடணும். இடது அக்கல்ல நல்லா வச்சு நல்லா இழுத்து மூச்சை இழுத்து விடணும். எதுல விடணும்? வலது ஓடாதவங்க இடத்துல இழுத்து இல்ல வலதுல விடணும். நல்லா 60 மூச்சு. நல்லா மூச்சு மெதுவா இழுக்கணும். விடுறது மட்டும் வேகமா விடணும். மூச்சை அப்படியே நல்லா எடுத்து ரிலாக்ஸ். இது மாதிரி நல்லா 60 தடவை செய்யிட்டு நல்லா ஃப்ரீ பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்ல மூச்சு. ஏன் நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு வருவேன். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஐயா அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்கு சொல்லலன்னு கேட்க கூடாது. சரிங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயை நான் தான் சரி பண்ணணும்.
அடுத்தவங்க வந்தாலும் சரி பண்ணக்கூடாது, அது சரியில்லை, முறையில்லை. அடுத்தவங்க சரி பண்ணா அந்த நோய் மறுபடியும் மறுபடியும் வேற நோயை உண்டு பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். என் நோயை நானே சரி பண்ணா நோய் எனக்கு எப்பவுமே வராது. என் நோய் என்கிட்ட எந்த நோயும் எப்பவுமே என்கிட்ட வராது. அதனால உங்க நோய உங்களால் தான் சரி பண்ண முடியும். சரினா? அதனால நம்ம இறப்பது என்பது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இது குறள். திருவள்ளுவர் மகான் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்பு என்பது தூங்கி எந்திரிக்கிறதுக்கு சமம். தூங்கி விழிப்பது போன்ற பிறப்பது என்றது தூங்கி விழிப்பது போன்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டு நம்ம உடம்புல நம்ம கரெக்டா இருக்கணும். உடம்ப முதல்ல திருமூலர் சொல்றார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புக்குள்ள ஒரு பொருள் இருக்குதுன்னு கண்டேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. உடம்பினில் உத்தமன் என்ற உயிர் கோயிலில் உடம்பில் உரு கொன்றான். நம்ம உடம்புல உயிரென்ற அந்த கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்து உடம்பினை நான் இருந்து மதித்து உடம்பை வளர்க்கின்றேன் அப்படி என்று திருமூலர் அவர்கள் அழகா சொல்றார். அப்போ உடம்ப நம்ம மதிக்கணும். உடம்ப நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? சோப்பு மட்டும் போட்டு மேல மேல தேய்ச்சி நல்ல குளிப்பு. உடம்ப பக்குவமா பாதுகாக்கக்கூடாது. உடம்புக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளை நம்ம பக்குவமா பாதுகாக்கணும். அப்பதான் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கருவறையில இருக்கிறார் பாத்தீங்களா உயிர், அவர் பாதுகாப்பா இருப்பார். இல்லைன்னா நீங்க மேல சோப்பு போட்டு என்னதான் தேய்ச்சி குளிச்சு உடம்ப பளபளப்பா போச்சு மேல போக்குற சட்டையும் சீலையும் வெள்ளை வெள்ளையா கட்டினாலும் உள்ள இருக்கிற உயிர் போயிருவார். அப்ப என்ன பண்ணணும்? உடம்பு மேலையும் அக்கறை வேணும், உடம்பு உள்ளேயும் அக்கறை வேணும். ஐயா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறீங்க ஆளு இன்னைக்கு. இப்படி இருந்தா எப்படி நடத்துறது? கிளாஸ் எப்படி நடத்துறது?
67 பேருக்கு 17 பேர் தான் இருக்கிறீங்க. ஒன்றும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அது 17 பேர்லயும் நம்ம இந்த பீஸ் கொடுங்கன்னு சொன்ன உடனே ஆளுகெல்லாம் கம்மி ஆயிட்டாங்க. குருதட்சணை கொடுங்கன்னா ஆளுங்க கம்மி ஆயிடுறீங்க. ஐயா என்னதான் இருந்தாலும் குருதட்சணை நீங்க கொடுத்து தான் இருக்கிறது நல்லது. அதை இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள குருதட்சணைய செலுத்தினவர்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. செலுத்தாதவங்க கண்டிப்பா செலுத்துங்கள். குருதட்சணைய செலுத்தி விடுங்கள் 10ஆம் தேதிக்குள்ள. நான் 21ஆம் தேதி ஐயா வந்தேன் போன மாசம். பரவாயில்ல 21ஆம் தேதி கட்டு. சரிங்களா? நான் அப்படி ஃப்ரீயா விடுறதுனாலதான் எல்லாரும் குருதட்சணை கொடுக்காம இருக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. அதனால குருதட்சணை முடிஞ்ச வரைக்கும் 10ஆம் தேதிக்குள்ள கட்ட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் தேதி தான் எனக்கு சம்பளம் ஐயான்னு நிறைய பேர் சொன்னதுனாலதான் நம்ம 10ஆம் தேதி சொன்னோம். வாழ்க்கை என்ற வண்டி ஓடணும்னா இந்த உலகத்துல வண்டி ஓடணும்னா செல்வம்ன்றது கொஞ்சமாவது இருக்கணும். ஏங்கய்யா உங்களுக்காங்கய்யா செல்வம் இல்லை. எல்லாருக்கும் செல்வம் இருக்கு. செல்வம் சிக்கி சீரடையக்கூடாது. ஒரே இடத்துல இருந்து செல்வம் அப்படியே சுத்திட்டே இருக்கணும். அங்க இருக்கிறது இங்க இருக்குது, அங்க வரும், அங்க இருக்கு, அப்படி போயிட்டே இருக்கும். அதனால செல்வம் எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவை. அந்த குருதட்சணை என்றத 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்க முயற்சி செய்து கொடுத்து விடுங்கள். இப்ப நம்ம சொன்னோம், என்னதான் இருந்தாலும் நம்முடைய உடம்ப சோப்பு போட்டு கழுவுறதை விட மனதை சோப்பு போட்டு கழுவணும். உடம்புக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகளை பாதுகாக்கணும். இப்ப நம்ம அந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு எந்திரிச்சு எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓ ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மா வேத்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. கையை தேய்ச்சி பார்த்துட்டு இப்ப ஞாயிறு வணக்கம். நேற்றே நல்ல முறைய மெதுவா செஞ்சு காட்டணும். இன்னைக்கு ஞாயிறு வணக்கம் செய்யணும். உடம்ப வாத பித்த ஸ்லேத்து எடுக்கணும். இந்த ஒரு மாதம் நமக்கு அதுதான் பயிற்சி.
வாத பித்த சேத்துவம் நம்ம உடம்புல ரேஷியோ அதாவது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். எப்படிங்க ஐயா இருக்கணும்? வாதம் 1 மடங்கு இருக்கணும், பித்தம் அரை மடங்கு இருக்கணும், கபம் என்ற சேத்துவம் 1/4 மடங்கு இருக்கணும். இதுதான் உடம்புடைய ரேஷியோ. இப்படி இருந்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இதுல ஏறினாலும் இறங்கினாலும் குறைபாடு குளறுபாடு வரும். குளறுபடி வராம இருக்கணும்னா நம்ம இந்த பிரணவ பிராணாயாமத்தை செய்துக்கிடணும். பிரணவ பிராணாயாமம் தான் என்னது? வாத பித்த சேத்து முத்த சரி பண்ணக்கூடிய ஆவுயம் என்ற பிராணாயாமம். சரிங்களா? அதுக்கு சூரிய நமஸ்காரம் என்ற ஞாயிறு வணக்கத்தை செய்துட்டு நம்ம தொடருவோம். மூச்சு இழுத்துன்னு 1, அப்படியே 2, 3. மூச்சு நல்லா இழுத்து கைய பின்னாடி நல்லா நீட்டணும். கைய நல்லா பின்னாடி நீட்டணும். நல்ல தோள்பட்டையிலிருந்து நல்ல நிமித்தணும் கைய. எப்படி இரும்ப வளைஞ்ச இரும்ப அப்படியே நல்லா சூடு பண்ணி நெருப்புல காய்ச்சி சுத்தி போட்டு தட்டி நிமித்துறாங்களோ அது மாற நல்ல மூச்சை இழுத்து சூடு பண்ணி நல்ல யோகா வாழ தட்டி கைய நிமித்தணும். யோகான்ற பயிற்சியால நிமித்தணும். அப்படி நிமித்தி அப்படியே பின்னாடி இப்பதாங்க ஐயா உடம்பு நேரா வருது. ஆமா, மூச்சு அந்த மூச்சை குடிச்சாதான் நேரா வரும். இப்போ மூச்சை விட்டுட்டே மெதுவா மெதுவா வரணும் கீழே. மெதுவா கீழே. இப்போ 4. உடைய இடது கால் முன்னாடி அப்படியே மேல நல்ல மேல பார்க்கும். இப்ப இடது கால் பின்னாடி. முதல்ல இடது கால 2 காலம் பதிய வைக்கணும். பதிய வச்சதாங்க ஐயா பாட்டாத பாடுபடுறேங்க ஐயா. நான் என்ன வழி வலிக்குது, என்ன வழி வலிச்சா நமக்கு என்னங்க ஐயா? காலை அழுத்தி வைக்கிறேன்னு சொல்லி வலிச்சாலும் பரவாயில்ல, நீ இருறாப்பா கீழே, ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி நல்லா அழுத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா மேல பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே குதிகால தூக்கணும். பிரீத் இன், மூச்சு இழுக்கணும். அதுக்கப்புறம் 6. பெண்கள் அப்படியே படுக்கணும்னு சொன்னா ஆண்கள் மட்டும் வயிற்ற மேல தூக்கி நெஞ்ச கீழே வைக்கணும். அப்படியே நெஞ்ச கீழே வைக்கணும். எப்படி? நல்ல வச்சுட்டு அப்படியே பிரீத் அவுட். நெஞ்சு மட்டும் கீழே, இந்த தோள்பட்டைக்கு கீழே. இந்த கால் பாறை அப்படிதான் வெளியே வரும். அப்படியே ஃப்ரீ பண்ணி 7. நம்ம குறிய நல்லா அழுத்திக்கணும். ஆண்கள் ஆண் குறிய, பெண்கள் பெண் குறிய நல்லா அழுத்தி இடுக்க மேல முதல்ல கழுத்து, 2வது நடுமுதுகு, 3வது அடிமுதுகு, 4வது கழுத்து. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் 8 வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிகால் தூக்காம குதிகால் பதிய வச்சு இந்த கையை நல்லா தோள்பட்டை நல்லா அப்படி கீழே வர மாதிரி பிரீத் அவுட். தோள்பட்டை வரணும். பிரீத் அவுட் இன், அவுட் இன். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அவுட் இன், அவுட் இன், அவுட் இன். இந்த தடைய புரியக்கூடாது. கழுத்து அதுக்கு தடை இந்த கழுத்து இப்படியேதான் இருக்கணும். அவுட் இன், அவுட். 8 9 உடைய வலது கால் அப்படியே வலது காலை கொண்டு வந்து நல்லா அப்படியே பிரீத் இன்.
10 இடது காலை கொண்டு வரணும் முன்னாடி. கொண்டு வந்து இங்க பாருங்க அப்படியே வச்சு அப்படியே 11 12 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு தெரியறதுக்காக திரும்பணும். இப்ப நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். 4 அஷ்ட சங்கராசனம், 5 பர்வதாசனம், 6 அஷ்டாங்க நமஸ்காராசனம். பிரீத் அவுட். 7 புஜங்காசனம். 8 பர்வதாசனம். 9 அஷ்ட சங்கராசனம், மூச்சு இழுக்கணும். 10 பாத அஷ்டாசனம், பிரீத் அவுட். 11 திரையாசனம், மூச்சு இழுக்கணும். 12 நமஸ்காராசனம், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். இந்த ஒரே டைம் செய்துட்டு நம்ம பிராணாயாமத்துக்கு வரணும். பிரீத் இன், பிரீத் அவுட். 1 2 பிரீத் இன். நல்ல இடது கை, 2 கையும் நல்ல நீட்டணும் பின்னாடி, வளைவு இல்லாம நீட்டணும். தோள்பட்டை எடுத்து நீட்டணும். 3 அடி முதுகு நல்லா வளைக்கணும். இடது கால் முன்னாடி வரணும். அஷ்ட சஞ்சல ஆசனம், பிரீத் இன். இடது கால் பின்னாடி போகணும். 3 அவுட். 5 6 பெண்கள் அப்படியே படுக்கணும், ஆண்கள் மட்டும் நெஞ்சு கீழே வைக்கணும். 7 அப்படியே புஜங்காசனம். புஜம்னா பாம்பு. பாம்பு பாருங்க, படம் எடுத்தா இப்படிதான் இருக்கும். நல்ல அப்படியே ஆடிட்டே இருக்கும். அப்படியே நல்லா ஆடும். அதுக்கப்புறம் 8 பர்வத ஆசனம். நல்ல சிரசாசனத்துக்கு போது செய்யலாம். 9 வலது கால். 10 இடது கால் முன்னாடி. லெவன் ரிலாக்ஸ். இப்ப நம்ம மூச்சு பயிற்சிக்கு வரலாம். ஐயா, உட்கார்ந்து ஒரு பயிற்சியாவது செய்யலாம் நீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பயிற்சி செய்யணுன்றீங்க, செய்யணும். சரி, நல்ல காலை நீட்டி தொடைய டைட் பண்ணி வச்சுக்கணும். முட்டிய மேலே கீழே. பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அந்த மூச்சு இழுக்கும் போது, இன்னும் சொல்லும் போது அஸ்வினி முத்ரா உடைய மனதுவாரத்தை சேர்த்து டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுங்க. ரெடி? பிரீத் இன், அவுட், இன், அவுட், in, out, in, out.
ரிலாக்ஸ். அப்படியே கால் நல்லா வச்சு பட்டாம்பூச்சி ஆசனம். பட்டாம்பூச்சியை நான் பார்த்திருக்கிறேங்க ஐயா. அது நான் செய்தது இல்லைங்க ஐயா. இப்ப செய்யுங்க ஐயா. இப்ப அதுதானே பட்டாம்பூச்சி ஆசனம் சொல்றோம் பாருங்க. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்பப்பா, படபடபடான்னு அடிக்கிறீங்களேயா. நல்லா மூச்சு எடுத்து விட்டு இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறியோட சேர்த்து வச்சு மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இன் அவுட் ஸ்பீடா போகும். அப்பதான் தரையில போய் முட்டி டச் ஆகும். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு அப்படியே எப்படி உட்காரணுமோ உட்கார்றீங்க. எப்படிங்க ஐயா உட்கார்றது? வஜ்ராசனம் போட்டு உட்காருங்க. சரி, வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கும். கட்டை விரல் மட்டும்தான் இந்த இதுல வஜ்ராசனத்துல இந்த கட்டை விரல் மட்டும்தான் இப்படி ஒட்டி இருக்கும். இந்த கட்டை விரல் பாருங்க. அப்படியே இந்த கட்டை விரல் இப்படி இந்த கேப்ல உட்கார்ந்து. இப்ப நம்ம நல்லா மூச்செடுத்து தெரியலன்னு சொல்றீங்க கையை வைக்கிறது. நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இப்போ சுக பிராணாயாமம். இதுக்கு என்ன பண்ணணும்? சின்முத்திரா வைக்கணும். சின்முத்திரா வச்சு உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த வச்சு நல்லா அப்படியே இருந்து மூச்சு நல்லா எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு நல்லா எடுக்கணும். ஏங்க ஐயா எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? பேசாம இருக்குங்க. பேசினா பேசணுன்றீங்க, பேசலன்னா பேசலன்றீங்க. என்னன்னே தெரியல. இன்னைக்கு என்னென்னமோ பண்ணுது நம்ம அம்மா. அதனால நல்ல மூச்சு ஒரு 10 மூச்சு நல்லா சின்முத்திரா வச்சுட்டு, சின்முத்திரா நல்லா வச்சுட்டு மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு நல்லா விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். Breathe out. மூச்சை மெதுவா விடணும், மூச்சு மெதுவா இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும், மூச்சு மெதுவா விடணும்.
ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இந்த பயிற்சியெல்லாம் செய்யறதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகப்பிராணாயாமம், கபாலபாத்தி, பஸ்திரிகா, நாடி சோதனா இதை செய்ததுக்கு அப்புறம் தான் எந்த பயிற்சி செய்தாலும் உடல் ஏத்துக்கும், இல்லைன்னா உடல் ஏத்துக்காது. காலையில் எந்திரிச்சவுடன் மத்தியானம் செய்றீங்க, மறுபடியும் செய்யணுமாங்க ஐயா இந்த சுக பிராணாயாமம், இந்த கபால பாத்தி பஸ்திரிக்காலாம்? சுக பிராணாயாமம் மட்டும் செய்தா போதும், கபால பாத்தி பஸ்திரிக்கா அதெல்லாம் வேண்டியதில்லை. காலையில செஞ்சா போதும். நீங்க டைரக்டா பயிற்சிக்கு போயிடலாம். அப்போ உடம்பு ஒண்ணும் பண்ணாது. ஆஹ் அப்படி இல்லையா? இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை. ஆஹ் இவ்வளவு நாள் நான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு புரியல. ஏன் இன்னைக்கு தாங்க ஐயா புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ஓ, சரி சரி, புரிஞ்சா சரி. இப்ப நல்லா மூச்சு எடுத்துட்டு முகத்தை இறுக்க பண்ணி மூச்சை வேகமா வெளிவிடணும். இதுதான் என்னது, கபால பாத்தி. வயிறை உள்ள எடுக்கணும். நல்ல வயிறு உள்ள எடுத்து பத்து அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல ஒரு மூச்சு எடுத்துக்கிறேன். நல்ல தலை சுத்துறமா இருக்கும்போது நம்ம தான் ஐயா கிட்ட செஞ்சுட்டு இருக்கிறோமே சொல்லி போட்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடாது. ஐயா கிட்ட செய்தாலும் சரி, யாருகிட்ட செய்தாலும் சரி, தலை சுத்தலன்னு ஒண்ணு வந்ததுன்னா உடனே நிப்பாட்டிடணும். நீங்க நிப்பாட்டி மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு விடணும். உடனே எடுத்து தண்ணியை குடிக்கக்கூடாது. இந்த தலை சுத்தல் வந்தாலோ இந்த அடைக்குதுனாலோ உடனே தண்ணி எடுத்து கூட குடிச்சீங்க, ஒரே அடியே அடைச்சிடும். அடைச்சிட்டு மேல அடைச்சிடும். அதனால கிருகிருப்பு வந்தாலோ, தலை ஆற்று ப்ராப்ளம் வலிச்சாலோ, அடைக்கு வந்தாலும் உடனே தண்ணியை குடிக்க கூடாது. மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விடணும். நல்ல இந்த ஹார்ட் அட்டாக் வந்தா நல்ல இது நல்லா அழுத்தி விடணும். நல்லா அழுத்தி நல்லா அழுத்தி நல்லா. அதனாலதான் இந்த இறந்த வீட்டுல அழுகுறவங்கள பாத்தீங்கன்னா, "ஆ, ஆமா, ஆமா, ஏ, ஆமா, 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 ஆமா." எவ்வளவு எவ்வளவு அடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருதயம் நல்லா வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். தெரிஞ்சு செய்யறோ தெரியாம செய்றீங்களோ, இருதயத்தை நம்ம பாதுகாத்துட்டு அவங்களுக்காக அழுகிறோம். 2 வேலை. ஒண்ணு அழுகிறோம், ஒண்ணு நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்துக்கிறோம். அடிச்சு அடிச்சு பாதுகாத்துக்கிறோம். அவங்க எடுத்துக்கிறோம். அச்சச்சோ, இவ்வளவு பாசமா இருக்கிறாங்களே, இவ்வளவு பாசமா இருக்காங்க. பாசம் அவங்க இருதயத்து மேல. கணவர் மேலேயோ அவங்க மேலேயோ கிடையாது. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம பஸ்திரிக்கா மூச்சு வேகமா விடணும். நல்லா வச்சுட்டு ரிலாக்ஸ். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப நாடி சோதனா. அடைப்பு இல்லாத பக்கம் இழுத்து விடுங்க.
அடைப்பு இருக்கிறவங்க எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் இழுத்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், வலது பக்கம் விடணும். வலது பக்கம் தான் ஓடணும் மூச்சு. அதனால லெப்ட் ஓடுறவங்க லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடுறீங்க, ரைட்டு ஓடனவங்க ரைட்லயே இழுத்து ரைட்லயே விடுங்க. அது என்னங்க ஐயா ரைட்டு? ஓ, உங்க கூட பெரிய ஐயா ரைட்டன்னா கரெக்ட் இல்ல, கரெக்ட் தான். வலது மூச்சிலேயே இழுத்து வலது மூச்சிலேயே விடுறது சரியான முறைன்னு சொல்ல வர. இப்படி இங்கிலீஷ்ல சொன்னாதாங்க ஐயா எங்களுக்கு புரியும். நாங்க என்ன தமிழ்நாட்டிலயா இருக்கிறோம்? நாங்கெல்லாம் இங்கிலீஷ்கார நாட்டுல இல்லையா இருக்கிறோம். அதனாலதாங்க ஐயா எங்க நாட்டு மேல எங்களுக்கு அக்கறையே வர்றது. உங்க கூட பேசி புண்ணியம் இல்லைங்க ஐயா. அவங்க நாடு தாய் நாடு, தாய் நாட்டின் மீது அக்கறையா இருக்கணும். போர் வருதுன்னா போர் வருதுன்னா நான் மட்டும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் சேர்ந்துதான் அது. அதனால எல்லாரும் அந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், போருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ராணுவ வீரர்களுக்கு நல்ல நம்ம தியானம் பண்ணணும். நான் ஜெயித்து விடையே, நம்ம நாடு ஜெயித்து விடும், நம் நாடு ஜெயித்து விடும் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம எல்லாரும் நாட்டை நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு முதல்ல என்ன பண்ணும், பாசிட்டிவா நினைக்கணும். என்னோட நாட யாரு ஒண்ணும் நான் என் நாட்டை நான் பாதுகாக்க எங்களுக்கு தெரியும், பாதுகாப்போம் நாங்கள் அப்படின்னு பாசிட்டிவ்ல பேசணும். சரி, இப்ப நல்லா இது பண்ணி இப்போ நாடி சோதனை இழுத்து பத்து தடவை தான் செய்யும், அதுக்கு மேல செய்யக்கூடாது. அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நாம மறுபடியும் நாடி சோதனை செய்து நம்ம முடிச்சுக்கணும். நல்லா இது பண்ணி அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நம்ம ஏப்பம். ஏங்க ஐயா ஏப்பம் டெய்லி செய்யணும் ஐயா? ஏங்க ஐயா வயிறு எப்பவுமே தொந்தியா இருக்கணும் ஐயா? அபான வாயு எப்பவுமே நீங்க கூட்டத்துல உட்காந்துனா ஐயா யாராது இந்த நாருவே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதனால அபான் என்ன பண்ணணும், நம்ம வெளியேற்றிடணும். காலங்காத்தாலேயே எப்படி காலையில இருந்துச்சுன்னா மழை ஜலம் கழிக்கிறோமோ அது மாதிரி வயிற்றுல இருக்கிற அபானன்னு அன்னையோட ஒழிச்சு கட்டிடணும். ஒழிச்சு கட்டுறது நம்ம ஏப்ப எடுத்தா ஒழிச்சு கட்டிடலாம், அதான் ஏப்ப வந்தா நம்மள ஒழிச்சு கட்டிடும். சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றையும் நம்மளாதான் செய்யணும். அதான் செய்தா வம்பு. நல்லா வச்சு வயிறு நல்லா இழுக்கணும். இந்த இடத்துல வர எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு வரவே மாட்டேன் தாங்கய்யா. வயிற்ற நல்லா உள்ள நீங்க தான் இழுக்கணும், தொண்டையும் இழுக்கணும்.
ஆ, 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 ஆ. வாயில உமிழ்நீரை முழுங்கி அதுக்கப்புறம் தொண்டையை தொடச்சு அப்புறம் தான் மூச்சு விடும். இது மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 10 தடவை, ஒவ்வொரு டைமுக்கு 10 தடவை மூச்சை நல்லா இழுத்து இந்த தொண்டையை நல்லா உள்ள இழுக்கணும். அந்த தண்ணி உறிஞ்சினா எப்படி தொண்டையை அப்படியே சேர்த்து வைப்போம், அது மாதிரி சேர்த்து வைக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற உதாரண வாயு டப்புன்னு இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து இன்னொரு தடவை முயற்சி செய்ய. முயற்சி செய்யறதுனால தப்பல்ல இது. சரிங்களா? முயற்சி, பயிற்சியால் முயற்சி, முயற்சி செய்த பயிற்சியில வெற்றி அடையலாம். நல்ல மூச்சு எடுத்து வா, வா, ஓ, வா, ஓ, வா, 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 ஓ, வா, 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 வா. மேல் முடியும் நல்லா தொடச்சு நல்லா மூச்சு எடுத்து விட்டீங்க. இப்ப நம்ம நல்லா இருமிட்டு, இருமுறது எப்படி, எதுக்கு இருமணும், எதுக்குங்க ஐயா இருமணும், அதை தாங்கய்யா உங்களா கேட்கறேன் நான். ஆஹ், எதுக்குங்க ஐயா இரும்ப சொல்றீங்க, ஏங்க ஐயா இரும்ப சொல்றீங்க, ஓ நம்ம கேள்வி கேட்கறீங்களே ஐயா. இருமனா நம்ம இருதயம் நல்லா வேலை செய்யும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும், அதுக்கப்புறம் சுவாச பாதையில சுத்தமா வச்சிருக்கும், எந்த நோயும் வராது. ஹார்ட் அட்டாக் இருக்கவே இருக்காது, பக்கவாதம் வரவே வராது. ஆஹ், அப்படியா? அப்ப நான் நல்லா இருப்பேங்க ஐயா. நல்லா இருக்கு. நல்லா மூச்சு இழுக்கணும், மேல போகணும்னு நாக்க நல்லா வெளியே நீட்டு தொங்க விடணும். நீங்க இழுத்த காத்தை தான் வெளியே விடணுமே தவிர மறுபடியும் இழுத்து இழுத்து இருமக்கூடாது. இழுத்தீங்கள காத்து, இந்த காத்தை மட்டும்தான் வெளியேற்றணும். அது மாதிரி. ரெடி? தொண்டை தொடச்சு பண்ணி. இப்ப நம்ம பிரணவ பிரணாயாமம், பிரணவ பிராணாயாமம். பிரணவம்னா உலகம், பிரணவம்னா இப்ப நம்ம உடம்பு. நம்ம உடம்ப எல்லா இடத்தையும் சரி பண்றது, வாதத்தை சரி பண்றோம், பித்தத்தை சரி பண்றோம், சிலேத்து மொத்த எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் சமமா வைக்கிறது தான் பிரணவ பிராணாயாமம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆ சவுண்டு இங்கிருந்து வரணும், மூலாதாரத்திலிருந்து ஆ சவுண்டு வரணும். ஆ, 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 ஆ. ஐயா இது வந்து இழுத்து காட்டுறேன், நீங்களும் இழுத்து பாருங்க, சவுண்ட் விட்டு பாருங்க. ஆ, ஆ, வயிறு இழுக்கணும் பாருங்க. ஆ, ஆ, ஆ. இங்கிருந்து காத்து வரணும், இங்கிருந்து காத்து வந்த அபான வாயு மேலே ஏறணும். இங்கிருந்து ஆ அப்படின்னா அபான வாயு அங்கேயே இருக்கும், ஒரு வாயு வெளியே போகும். அதனால நல்லா கையை வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்து 1 2 3. ஐயா சின்முத்ரா வைக்கணுங்க ஐயா. ஆமா 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 ஆமா, சின்முத்ரா வச்சு ஆசம் 1 2 3.
நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம். ஒன் டூ த்ரீ. தேர்ட் டைம். ஒன் டூ த்ரீ. ஃபோர்த் டைம். ஒன் டூ த்ரீ. ஃபிஃப்த் டைம். ஒன் டூ த்ரீ. இப்போ வந்து சவுண்ட் தொண்டையிலிருந்து வரணும். சரிங்களா? நல்லா கையை சின்மைய முத்ரா வைக்கணும். மத்த வேலை மடக்கணும், சின் முத்ரா அப்படியே இருக்கணும். வச்சு ஒன் டூ த்ரீ சவுண்டா சொல்லணும். செகண்ட் டைம் நடுமுக்கு இழுத்து ஒன் டூ த்ரீ. ஓ நல்லா மூச்சு இழுத்து தேர்ட் டைம். ஒன் டூ த்ரீ. ஓ ஃபோர்த் டைம். ஒன் டூ த்ரீ. ஓ இந்த ஒரே டைம். ஒன் டூ த்ரீ. ஓ இப்ப ஆதி முத்ரா கட்டவரில் மடக்கி மற்றவர்கள் மடக்கி அப்படியே முட்டு வச்சு நாக்க அன்னத்துல டச் பண்ணி வாயை மூடி இம்சம் சொல்லணும். சரிங்களா? 5 தடவை நல்லா மூச்சு எடுத்து ஒன் டூ த்ரீ.
உள்ளே நுழைக்கு மூச்சு எடுத்து செகண்ட் டைம். 1 2 3. Fourth time. 1 2 3. Fifth time. 1 2 3. நல்லா அடியில கை வச்சீங்க. அப்படி நெஞ்சு மூச்சிட்டு வயிறை உள்ள எடுத்து விசவுண்டோட 5 தடவை கொடுக்கணும். விசவுண்டோட 5 தடவை கொடுக்கணும். நல்லா 1 2 3. நல்ல செகண்ட் டைம். 1 2 3. Third time. இப்போ போர்த் வந்து பின்னாடி கை கட்டுறீங்க. அதே இசவுண்டோட 1 2 3. அப்படியே வயிறு உள்ள எடுத்து இதுதான் யோக முத்ரா. இடது கை வலது கைய பிடிக்கணும், மணிக்கட்டை பிடிக்கணும். பிரீத் இன். நல்லா அப்படியே எடுத்து நல்லா இப்போ ஒரே டைம். 1 2 3. பிரீத் இன். இப்போ சமநிலைப்படுத்தணும். ஆ ஊ இம வாத பித்த சிலத்து மத்த நீ ஒண்ணுனது, நீ அரையினது, நீ காலினது அப்படின்னு சமப்படுத்ததான் சம பிராணாயாமம். நல்ல ஆ ஊயும் சேர்த்து கொடுக்கணும். முத்திரைய மாத்தியவர் நல்ல மூச்செடுத்து உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி வைக்கிறேன். ஆ that time. 1 2 3. கையை தேய்ச்சி பார்த்துட்டு நல்லா கையை தட்டி கண்ணை மூடி நீங்க கையே தட்டிட்டு கண்ணை மூடி உட்காருங்க. இதான்
சாந்தி ஆசனம் அப்படியே படுத்துறீங்க, கையை தட்டிட்டு படுத்துறேன், கண்ணை மூடி கையை தட்டணும். மூச்சு இருக்கிற வரணும். இப்ப கையை குமிழ் மாதிரி வைக்கணும். இந்த கையை இப்படி வச்சு அதே மாதிரி மூச்சு எடுத்து அப்படியே சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம் கண்ணை மூடிதான் படுக்கணும். சைட்ல படுத்து உங்க பேர் 3 தடவை. நான் இறை அருள் பெறுகின்றேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். இப்பொழுது நான் நானாக இருந்து கொண்டு இந்த ஆசன பயிற்சிகளை செய்து என்னுடைய உடலை உறுப்புகளை பலப்படுத்திக் கொண்டேன். பிராணாயாமம் செய்து என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்கின்ற இந்த சாந்தி ஆசன நிலையில் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துகின்றேன். இதனால் நான் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக, ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன். எதிர்ப்பு சக்தியை பெற்றிருக்கிறேன். என்னால் 10 பேரை சமாளிக்கும் ஆற்றல் எனக்கு இருக்கின்றது. அந்த அளவுக்கு வீரம் மிக்கவன், விவேகம் மிக்கவன். இன்றைய நாளில் என் உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும், வெப்ப ஓட்டத்தையும், காற்றோட்டத்தையும், உயிர் ஓட்டத்தையும், காந்த ஓட்டத்தையும் பெற்று ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் வியாழக்கிழமை. விந்துக்காரன், குழந்தையை செல்வங்களை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். அவர்களுக்கு உகந்தது கொண்டக்கடலை. கொண்டக்கடலையை இன்று வேக வைத்து நான் சாப்பிட்டு என்னுடைய குரு ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுவேன். அவருடைய மந்திரமான ஓம் தேவானாஞ்சம் ரிஷிகாஞ்சம் குரும் காஞ்சன சன்னிகோ புத்தி பூதம் திலோகேஷம் நமாமி பிரகஸ்பதி என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகும் என்று போட்டு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி, உடம்ப ஷேக் பண்ணி நல்லா ஒரு ஆட்டி பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை நல்லா தேய்ச்சி
கண்ணுல முதல்ல ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்து மறுபடியும் கண்ணோட ஒத்தி அப்படியே எந்திரிச்சு வாய் விட்டு சிரிக்கணும். நல்லா எந்திரிச்சு வாய் விட்டு சிரிச்சு அப்படியே வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.